ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிமியாஸ் ஹோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் பார்க்கலாமா? வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரெண்டு பொருள் வச்சு எப்படி ஒரு மல்டி பர்பஸ் பியூட்டி பவுடர் பண்ணலான்னு பார்க்கலாம். இது நான் ஃபஸ்ட்டு பச்சை பயிறு எடுத்துருக்கேன். ஒரு 200 கிராம் பச்சை பயிரை லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். லைட் சூடில் இருக்கும் போதே அரைச்சிடலாம். அப்புறம் ஆரஞ்சு பழத்தோல் 2 பழத்தோட தோலை 4 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருந்த ஆரஞ்சு கலர் வெயிலேருந்து எப்படி காஞ்சி போகணும், கருவாடு மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரி நம்ம ஃபேஸும் ஆயிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த ரெமெடி நான் ஷேர் பண்ணுறேன். ஃபேஸ் டேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் பரு, வேக்குரு, இது எல்லாமே இந்த பவுடர் கண்ட்ரோல் பண்ணும். இதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் குறன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதை நான் ஸ்க்ரப்பராகவும் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் குறன்னு எடுத்து வச்சுருக்கோம். ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இல்லைனா முடியில் அந்த அந்த ஒரு மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் 4 விதமாக உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக். ஃபேஸ் பேக் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தயிர் மிக்ஸ் பண்ணி, இல்லைனா பாலோ ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி, இல்லைனா தண்ணியோ மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஃபேஸ் வாஷ், ரெண்டாவது ஃபேஸ் வாஷ். இது நீங்கள் சோப்பு அவாய்ட் பண்ணிவிட்டு இதையே டெய்லி ஃபேஸ்க்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபேஸ். அதுக்கப்புறம் ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்க்கெலாம் ஸ்க்ரப்பராக இது யூஸ் பண்ணிக்கலாம். நோஸில் ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கு இதை நல்லா சர்க்கிள் மோஷனில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதை நல்லா கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா அழுத்தி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் வந்துடும். அப்புறம் ஹேர் பேக் கொஞ்சம் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேர் பேக் போடுங்க. அப்போ தான் டேண்ட்ரஃப்லாம் உங்களுக்கு போயிட்டு ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஆரஞ்சு பழ தோல்லேருந்து நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்க. இதில் நிறைய பியூட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் இந்த ரிங்கிள்ஸ்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். பச்சை பயிரில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, என்சைம்ஸ்லாம் இருக்கிறதுனால ஃபேஸ் நல்ல க்ளோ கொடுக்கும். இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். வீக்லி ஒரு ட்வைஸாவது இந்த பேக் போடுங்க. அப்போ உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஒரே ஒரு வாட்டி மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டில் பிரைட் ஆகிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் தான். ஏன்னா ஃபஸ்ட் வாட்டி சில பேருக்கு ஆல்ரெடி கட்டி பரு அது மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த கட்டிலாம் கொஞ்சம் பெருசாகும். ஆனால் நீங்கள் அதை கட் பண்ணிடாமல் திருப்பி 2வது வாட்டி 3வது வாட்டி போடும்போது அது கண்டிப்பாக உள்ளே அமுங்கிடும். அது அந்த பிளாக் கலர் மார்க் கூட இருக்காமல் அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த இருந்த இடமே தெரியாமல் மறைஞ்சிரும். இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா போலும் இது